Welcome to Oxford English with Tipu. On this video, we are going to see subject verb agreement part 3. On this subject verb agreement, we have already made 2 videos. This is part 3. Let's go into the video. Verb after suggest, pray, wish, demand, and recommend. அதாவது suggest, pray, wish, demand, recommend. இதுக்கு பின்னாடி இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வரக்கூடிய வேர்ப் வந்து எப்போதுமே சிங்குலராக வராது, ப்ளூரலாக தான் வரும். இது ஒரு ரூல். அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் கூட சிங்குலர் தான் எடுக்கும். இப்போ த போர்டு ஹேஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு வந்திருக்கு. த டைரக்டர் ரிசைன் தான் கரெக்டு. ஆக்சுவலாக டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன் இல்லைங்களா? அப்போ ரிசைன்ஸ்ன்னு வரணும். த போர்டு ஹேஸ் ரெக்கமெண்டட் தட் த டைரக்டர் ரிசைன்ஸ் அப்படின்னு வரணும். ஆனால் அப்படி வர்றதில்ல. ஏன்னா அதுக்கு இந்த ரிசைனுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த வேர்ப் வந்து ரெக்கமெண்ட். அந்த ரெக்கமெண்டுங்கிற வார்த்தை வரும்பொழுது ரிசைன்ஸ்னு வராது. சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் கூட ரிசைன்ஸ்னு வராது, ரிசைன் தான் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரூல். ரெக்கமெண்ட் வந்தாலும் சரி, விஷ், டிமாண்ட், இது மாதிரி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த ஒரு கொடுத்த ஒரு 5-6 வேர்ப் இருக்குது. அந்த வேர்புக்கு பின்னால் வரக்கூடிய வேர்ப் எப்போதுமே ப்ளூரல் தான் எடுக்குது. சப்ஜெக்ட் சிங்குலர் இருந்தால் கூட ப்ளூரல் தான் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ரூல். அதுக்கப்புறம் மெனி அப்படிங்கிற வேர்ட் ஒரு சென்டென்ஸில் ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது நவுனுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, மெனி கேர்ள்ஸ் இஸ் நாட் இன் த கிளாஸ் தான் வரும். கேர்ள்ஸ் வந்திருக்கே, அப்போ ஆரில் வரணும். ஆனால் இங்கே வராது. ஏன்னா மெனி கேர்ள்ஸ்னு வரையில் அது சிங்குலர் கேர்ளாக தான் நம்ம நினைக்கணும். இப்போ மெனி கேர்ள்ஸ் அப்படின்னாக்கா ஆர் நாட் இன் த கிளாஸ் வரும். மெனி கேர்ள்ஸ் ஆர் நாட் இன் த கிளாஸ், அது கரெக்ட். அடுத்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனுக்கு பிறகு என்ன வரும்? சிங்குலரா, ப்ளூரலா? தி கமிட்டி ஹேஸ் டிசைடட் டு கண்டினியூ வித் தி ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு வரும். இங்கே கமிட்டி அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே சிங்குலர் தான். கமிட்டி வந்து அது வந்து அதாவது கலெக்டிவ் நவுன், அதுக்கு பின்னால் எப்போதுமே சிங்குலர் தான். ஹேஸ் வந்திருக்கு இங்கே. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. த கமிட்டி ஹேஸ் டிசைடட் டு கண்டினியூ வித் த ஆன்கோயிங் ப்ராசஸ். ஆனால் அந்த கமிட்டி சம்டைம்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும்பொழுது ப்ளூரல் வந்துடும். ஆஸ் த கமிட்டி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் போடணும். த டிசிஷன் இஸ் ஸ்டில் பெண்டிங். த கமிட்டி ஹேஸ் போடக்கூடாது. ஏன்னா அங்கே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு கமிட்டியோட ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் இன்வால்வ் ஆகும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா த கிளப் செலிப்ரேட்ஸ் இட்ஸ் 5th anniversary. இது கரெக்ட். ஏன்னா கிளப் செலிப்ரேட்ஸ், இதில் ஆக்ஷன் எதுவும் இல்லை. செலிப்ரேட்ஸ், தட்ஸ் ஆல். அது ஒரு ஆக்ஷன், ஒரு செயலாக எடுத்து ஒரு பெருசாக செய்யலை. அதே சமயத்தில் த கிளப் அரேஞ்ச் எ பார்ட்டி டு செலிப்ரேட் த ஆனிவர்சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் இன்வால்வ் ஆயிடுது, அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய அந்த கமிட்டியில் கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி ஹாவ் டு புட் ப்ளூரல் வேர்ப். அதாவது இங்கே அரேஞ்சஸ் கிடையாது. மோர் தென் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு பின்னாடி வரக்கூடியது ப்ளூரலா, சிங்குலரா? இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 dogs ஆர் ஃபைட்டிங் சொல்லணும். மோர் தென் 2 dogsன்னு வந்திருக்கு. அதே சமயத்தில் மோர் தென் வந்து 1 dog அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் 1 dog இஸ் ஃபைட்டிங் தான் போடணும். இது ஒரு ரூல். ஏன்னா 1 அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால இஸ் தான் இங்கே வரும். இது நமக்கு கொஞ்சம் ஏதோ ஆக்வர்டாக இருக்கலாம், ஆனால் இதுதான் ரூல். ஆனால் மோர் தென் வந்த பிறகு 1 வந்துட்டு அதுக்கு பிறகு ஆஃப் தஸ் அப்படின்னு வந்து ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அப்போ எப்போதுமே ப்ளூரல் தான் வரும். மோர் தென் 1 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ரெகுலர் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இந்த மாதிரி
நிறைய ரூல்ஸ் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் who were studying together is visiting my home. இப்போ இந்த who அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பக்கத்தில் வரக்கூடிய verb எப்போதுமே அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி தான் இருக்கும். அதனுடைய அர்த்தத்தையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஹூக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல், அப்போ வேர் ஸ்டடியிங் போடணும். ஆனால் அதுக்கு பிறகு வருது பாருங்கள், ஹூ வேர் ஸ்டடியிங் டுகெதர் இஸ் விசிட்டிங் மை ஹோம். இந்த இஸ் எதுக்கு வருதுனாக்கா அது வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக வருது. அப்போ இங்கே சிங்குலர் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹூ வந்துச்சு, அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம வேர் போடுறோம். ஆனால் கடைசியில் வரக்கூடிய இஸ் எதுக்கு வருதுன்னா அது ஒன்றை ரெஃபர் பண்ணுறதுக்காக வருது, ஒருவர் அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுறதுக்காக வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா இப்படி தான் வரும். அது சரியாக நமக்கு ஆக்வர்டாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லித்தான் ஆகணும். ஒன்றாக படித்து கொண்டிருந்தவர்களான எனது நண்பர்களில் ஒருவர் இன்று எனது வீட்டிற்கு வருகை புரிகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸு வந்து ப்ளூரல், அதுக்கு தான் ஹூ வந்திருக்கு, அதுக்கு வேர் போட்டுடுறோம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னு வந்திருக்கிறதுனால கடைசியில் வரும்பொழுது இஸ் போட்டுடுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் நாவ் ஃப்ரம் திப்பு.